வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா செட்டிநாடு வந்திருக்கோம். இந்த ஊரில் பண்ணுற நிறைய குழம்பு வகையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரல. அதில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா செட்டிநாடு வெந்தய குழம்பு. நம்ம ஊரில் வெந்தய குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊரில் எப்படி இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அந்த ஸ்பைசஸ் பவுடரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு இதில் தேங்காய் பேஸ்ட்டும் போடுறாங்க. இந்த தேங்காய் போடும்போது என்ன பண்ணேன்னா இதில் கொஞ்சம் வெள்ளை பூண்டு, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த குழம்புல யூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு போடணும், எந்த அளவுக்கு காரம் இருக்கணும், எந்த அளவுக்கு புளிப்பு தன்மை இருக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயம் விளக்கமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோங்கன்னா திருமதி வசந்தி. இவங்களை பற்றி கேட்டுனா இங்கே ஒரு சின்ன மெஸ் வச்சுருக்காங்க. இந்த மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி சமைச்சு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வீட்டில் ஒரு குழம்பு தூள் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணலாம் இல்லைம்மா? அந்த பொடி தான் அது. ஓகே, அந்த பொடி தாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, யாரும் இந்த குழம்பு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, இட்லிக்கெல்லாம் அருமையா இருக்கும் சார். இது சூடா இட்லி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். சூப்பர். இப்போ வெந்தய குழம்பு ரெடி. சூப்பர். அந்த வெங்காயம் தக்காளி பூண்டோட அந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக வந்துருக்கு. சும்மா காலையில் டிஃபன் மத்திரம், காலையிலேக்கு நைட்டும் டிஃபன் மத்திரம் ஆரம்பிச்சபடி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. சூடாக இட்லி சாம்பார் வச்சு நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. இங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், அதுங்க வரவங்க ஃபுல்லாக இங்கே வந்துடுவாங்க. வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ அங்கே ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே உள்ளே வந்து டிஃபன்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, காலி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல. அப்போ வந்து இப்படி உட்காந்துருந்தேன், ரொம்ப சுகமாக உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு டக்குன்னு ஒருத்தவங்க டிஃபன் வாங்க வந்தவங்க தான், எங்கள் வீடு இருக்குது உங்களுக்கு பிடிச்சது இருக்கும், அதை வந்து அங்கே இருந்தாங்க, அங்கே ஆஃபீஸ் இருந்தது, அவங்க இருந்தவங்களை காலி பண்ண சொல்லிவிட்டு எனக்கு அந்த இடம் கொடுத்தது ரொம்ப நன்றி சொல்வேன் கடவுளுக்கு. அப்படி அதுக்கு எதிர்ப்பே இல்லாமல் டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே நடந்தது. ஒன்றும் 10 ஆச்சு 10 100 ஆச்சு, அந்த அளவுக்கு இப்போ கடவுள் நல்ல வெளியில் உள்ள கல்யாண ஆர்டரு, ஃபங்க்ஷன் ஆர்டரு, டெய்லியும் எங்களுக்கு வாரத்தில் ஒரு 4 ஆர்டராது அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண டிஃபன் பாக்ஸ் மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வயதில் கொஞ்சம் பெரியவங்க, வீட்டில் சமைக்க முடியாதவங்க, அவங்களுக்கு இவங்க தேடி ஃப்ரீ டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. வந்து சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தடுமாறு, அவங்க வீட்டிலே கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த காலத்துலலாம் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். இப்போ யாரும் எங்களுக்கு இது மாதிரி பக்குவமாக பண்ணி தரதில்ல. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு ரெகுலர் சாப்பாடு கொடுக்குறப்ப பெரியவங்களாம் ரொம்ப விரும்புகிறாங்க. கொஞ்சம் பூண்டு குழம்பு, இந்தமாரி வெந்தய குழம்பு, இதுமாரி அப்போ வச்ச சமையல் எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் அது ரொம்ப லைட் பண்ணி அவங்க பெரியவங்க கேட்டாவே அவங்க அந்த சொல்லாமல் கொண்டு போய் கொடுப்பேன் அவங்களுக்கு. அப்படி ஓப்பன் பண்ணி அவங்க சாப்பிட்றப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பார்த்துட்டு எந்த ஒரு காரம் அதிகமாகவும் ரொம்ப எண்ணெய் போட்டோ இந்த மாதிரி சமையல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் நார்மலாக பண்ணுற மாதிரி அதே மெத்தடில் பண்ணுறாங்க. இவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு 20-30 பேர் பசங்க, காலேஜ் பசங்க சாப்பிட்டாங்க, வீட்டு சாப்பாடு தான். அப்போ அந்த பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க பேசிப்பாங்க. நான் கவனிப்பேன். அப்படி கவனிப்போ மைக்கானான்னு வரப்போ அந்த சாப்பாடு நான் சமைச்சு வைப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து நம்ம பிள்ளைங்க அப்படிங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு மனசில் தான் நான் அவங்களுக்கு பண்ணுவேன். ஒருத்தவங்க சாப்பிட வரப்பெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற இந்த சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப ஒரு சாப்பிட்றப்பெல்லாம் ஒரு வாழ்த்துவாங்க. எப்படியாவது எல்லாரும் வாழ்த்திட்டு போவாங்க. அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ். இந்த தொழிலில் வந்து எனக்கு வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லை, காரைக்குடி சமையலை பற்றி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க போகலாம். வணக்கம், என் பேர் திருமதி வசந்தி. வந்து செட்டிநாட்டில் எல்லாருமே சாப்பிட ரொம்ப விரும்புவாங்க. ஒரு விசேஷத்துக்குன்னா ஒரு வீட்லேயும் 11 பலகாரம் 21 பலகாரம் அந்தமாரி இப்போ போயிட்டே இருக்குது. முன்னாடியே பாதங்காலத்தில் எப்படின்னா கந்தரப்போ வெள்ளைப்பணியாரம் அல்வா இது 3 இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. அந்தமாரி சாப்பாடு மத்தியான சாப்பாடும் பார்த்திங்களா ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. இப்போ அவியல், திரக்கல், வாழைக்காய கருவாட்டு வறுவல், இளநி பாயாசம், கவுனி அரிசி பாயாசம். காரைக்குடியில் வந்து இந்த பிளாக்கா கேட்பாங்க, பிளாக்கா கூட்டு, மண்டி, இங்கே உள்ள மண்டி வெண்டைக்காய் இது மொச்சை போட்டு மண்டி கேட்பாங்க, பச்சை மிளகாலாம் போட்டு. அது ஒரு விசேஷம்னா அந்த மண்டி இல்லாமல் அந்த ஒரு விசேஷமே இல்லை. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்கள் காரைக்குடியில் வந்து உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்காதது உங்களை மீட் பண்ணது. இப்படி நான் உங்கள் மெஸ்ஸில் வந்து அன்றைக்கி வந்து சும்மா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வரும்போது ஏற்றமாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ பேசும்போது வெந்தய குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் நம்ம ஷூட் பண்ணக்கூடாது
அப்படி சொல்லி ஆரம்பிச்சு தான் இந்த பயணம் ஆக்சுவலாக. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பண்ணுறது வந்து ஓம் சாப்பாடு தான். ஓம் சாப்பாடு வீட்டில் சமைக்கிற மாதிரியே நல்லா பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் எப்படி கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் ரொம்ப சின்ன மெஸ்ஸு. எத்தனை பேருக்கு ஒரு நாள் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 30-60 பேர் பண்ணுவோம் சார். சரி ஓகே. வெளியில் ஒரு 20 பேர்கிட்ட கொடுக்குறோம். சரி ஓகே. வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறோம் சாப்பாடு. ஓகே. இங்கே வந்து சாப்பிட்றது ஒரு 40 பேர் சாப்பிடுவாங்க. வெளியே கொடுக்குறதுன்னா எப்படிலாம் கொடுப்பீங்க? இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க வயசானவங்க இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க, ஓகே, வந்து சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தடுமாறு, அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது சாப்பாடு. அப்படி ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்ப்பாங்க, டிஃபன் வாங்கி பார்ப்பாங்க, அந்த சாம்பார் ஸ்டைல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அப்படி அன்றைக்கி வந்து மெஸ்ஸில் வந்து நான் சாப்பிடும்போது ரெயிலே வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலில் போயிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடும்போது சில பேர் யோசிப்பாங்க, எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை மற்றபடி மசாலா அதிகமாக போட்டிருப்பாங்களா, அது எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த மெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மெஸ் தான். அந்த மெஸ்ஸில் உள்ள வந்து அப்படியே வீட்டில் டிட்டோ எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. அதுவும் பர்டிகுலராக நிறைய பேர் வெந்தய குழம்புனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இவங்க பண்ணுற வெந்தய குழம்பு அருமையாக இருந்தது. ஸோ அதனால் வெந்தய குழம்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். எங்களுக்கு எதுவும் சாப்பிட்டு எதுவும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. வந்தவங்களாம் அந்த ஒரு ரிசல்ட் எனக்கு நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாம் சார். இப்போ ஒரு 7 பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ சொல்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம், வெள்ளைப்பூடு ஒரு 50 கிராம், பச்சை மிளகா ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, தேங்காய் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெந்தயம் ஒரு டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், வெல்லம் 1/2 ஸ்பூன், தேவையான காரிய நல்லெண்ணெய், வெந்தயம் சீரகம் பொடி 2 ஸ்பூன். இப்போ என்ன வேணும்? அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றணும். சரி ஓகே. நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நல்லெண்ணெய் எதுக்காக பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம்? அப்போல்லாம் நல்லெண்ணெய் தானே சார் ரொம்ப விரும்பி பண்ணாங்க. வெறும் வயிற்றுல காலையில் எழுந்திரிச்சுன்னா வாயில் கொப்பளிப்பாங்க, அதெல்லாம் நீட்டாக இருக்கும்பாங்க. ஓகே. இது வயிறு வலிச்சா அதுக்கு தேடுவாங்க, அதுக்கெல்லாம் நல்லது. இட்லி பொடிக்கு ரொம்ப லைட் பண்ணி சாப்பிட்றது இந்த நல்லெண்ணெய். செட்டிநாடு பக்கம் ரொம்ப லைட் பண்ணுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னதான் நான் சட்னி சாம்பார் வச்சாலும் அது கொஞ்சம் சைடில் வச்சுக்கணும். அப்படி மதியம் சாப்பாடுக்கு எப்படி வெள்ளை சாதம், அந்த பருப்பு நெய் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இங்கே பொடி சூடான இட்லிக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு வெந்தயம் அதுக்கப்புறம் எல்லாமே மசாலா டப்பால் ரெடியாக வச்சுருக்கோம். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்க, அதான் அந்த மசாலா டப்பாவில் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெந்தயம் போடுறது தேவையான அளவு வெந்தயம். ஓகே. கொஞ்சம் வெந்தயம் நல்லா கொஞ்சம் செவக்கணும், கொஞ்சம் வெடிச்சாதான் நல்லா இருக்கும், வசமாக இருக்கும். அப்படி அதில் 2 உளுந்தம்பருப்பு போடுறோம். ஓகே. இதில் கடுகுலாம் போடுறோமா? இல்லை, கடுகு போட மாட்டேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் இப்படி தான், நாங்கள் இப்படி தான் பரம்பரையாக பண்ணுவோம். எங்கிட்ட செட்டிநாடில் இதான் மெத்தட். அப்படி இப்போ எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னு நம்ம வீடு வந்து திருவண்ணாமலை சைடு பக்கத்தில். அங்கே இந்த கடுகு சீரகம் யூஸ் பண்ணாமல் ஆனால் எல்லாமே போடுவாங்க. நான் ரொம்ப கடுகு சேர்க்க மாட்டேன் சார் எல்லாத்துலேயுமே. இந்த சட்னிக்கு தான் பண்ணுவேன். அப்படி அதான் ஒரு கை பக்குவம் ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாதான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். அந்த ரெசிபி வந்து 4 பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு நான் சாப்பிட்ட ஒரு குழம்பு தான் இந்த வெந்தய குழம்பு. ரேலி சும்மா சொல்லாது, அன்னைக்கு வந்து சார் சும்மா சாப்பிடுங்க சார், இல்லைங்க வேண்டாங்க ரசமும் சாம்பார் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க இன்னைக்கு சும்மா சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன். அந்த புளிப்பு அந்த காரத்தை சேர்த்து சாப்பிடும்போது ரியலி வெரி குட். அது மட்டும் இல்லை, அந்த வெந்தயம் சில பேர் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த கசப்பு தன்மை லைட்டாக தெரியுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. ஓகே. இப்போது அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் செவக்கணும் சார். ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாமா? ஓகே. தேவையான அளவுக்கு வெங்காயம். ஒருத்தவங்களுக்கு நிறைய வெங்காயம் வேணும்பாங்க, ஒருத்தவங்களுக்கு மீடியமாக இருந்தால் போதும்பாங்க. அப்படி நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். சரி ஓகே. இந்த வெள்ளை பூண்டு கொஞ்சம் வதங்க வெட்டி போடும். ஓகே. சரி ஓகே. வெங்காயம் போதுமா? அது போதும். கொஞ்சம் வதங்கி இருக்கு. அதோட இன்னும் இது வெள்ளைப்பூடி போட போகிறோம். ஓகே. தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டால் ஓகேவா இருக்கும். ஓகே. அந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு வெந்த பேருக்கு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாரும் இந்த குழம்பு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. இட்லிக்கெல்லாம் அருமையாக இருக்கும் சார். இது சூடாக இட்லி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர்.
நிறைய பேர் சட்னி வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் மாரி அதாவது பர்டிகுலராக இந்த இடத்துல அந்த வெந்தய குழம்பு நீங்கள் சொல்லும் போது மறுநாள் இன்னும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுவும் இந்த சட்டி பாத்திரமும் ஒரு அவசியம் சார் இருக்கு. ரொம்ப பழகி இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு எனக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் வச்சா இதில் வச்சாதான் பிடிக்கும். அந்த மாரி விரும்புவேன் அப்படி. ஓகே, அது எல்லாருக்குமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பழகின பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம பண்ணுறது ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படி. இப்போ இந்த கொஞ்சம் வெள்ளைப்பூடு வெங்காயமும் நல்ல நல்லெண்ணெயில் நல்லா வதங்க விட்டுருக்கோம். இப்போ பச்சை மிளகாய் போட போகிறோம். ஓகே, தேவையானது. ஒருத்தவங்களுக்கு விரும்புவாங்க ரொம்ப, அதில் போட்டு இந்த குழம்பு சாறப்ப இந்த பச்சை மிளகாய் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் தயிர் சாதத்துக்குலாம் வச்சுக்கிறது. ஒருத்தவங்க உரப்பு கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சம் தேவையானது பச்சை மிளகாய் போட்டால் ஓகேவா இருக்கும். சரி, ஓகே. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பச்சை மிளகாய் போட்டு ஓகே நல்லா கொஞ்சம் வதங்கணும். வீட்டு சாப்பாடு எங்கே இருக்குன்னு நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அந்த தேடல் ரொம்ப இது அவசியமாக இருக்குது. இப்போ வேறு ஏதாவது இருக்குது, இவ்வளோதான் இருக்குது சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல மேடம், பழைய சாதம் இருந்தாலும் வைங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி சாப்பிட்ருக்காங்க எங்கள் மிஸ்ஸில். பசி உணர்ந்து வரவங்களுக்கு வந்து எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. நான் காசு கொடுக்கவே பேசலாமா, அந்த வயிற்றுக்கு நீங்கள் சோறு போட்டிங்களே அந்த பசிக்கு அது போதுமா அப்படி நீங்கள் நல்லா வருவீங்க அப்படி. அந்த சாப்பிட்டுட்டு அந்த வார்த்தை சொல்லிட்டு போவாங்க சார். அதுதான் எனக்கு பெரிய நிறைவு. அது கட் பண்ணி வச்சுக்க தக்காளி தேவையானது அளவுக்கு தக்காளி போடுறோம். ஒருத்தவங்களுக்கு தக்காளி நிறைய சேர்த்தா பிடிக்காது, மீடியமாக போட்டால் போதும். கொஞ்சம் உப்பு அதில் போடுறோம், கல்லுப்பு. கொஞ்சம் காய் நல்லா வதங்க. தக்காளி அப்போ தான் உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும். ஓகே, அதாவது அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து சீக்கிரமாக விட ஆரம்பிக்கும். சீக்கிரமாக விட ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும். அதனால உப்பு அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த வெங்காயம் அந்த பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தக்காளியும் போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கருவேப்பிலை போடணும் சார். கருவேப்பிலையா? இந்தாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போடுறோம். சரி, ஓகே. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு சவுத் இந்தியன் சமையலுக்கு வந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப முக்கியம் இல்லை? முக்கியம். அந்த வாசனை, பச்சை கருவேப்பிலை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நான்லாம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைன்னா சமைக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப ஒரு பழக்கம் சார், எது இல்லைனாலும் சமைச்சிருவேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஷெஃப் சுதீர்னு ஒருத்தருக்காரு. கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாமல் ஒரு சாம்பார் வைக்க மாட்டார். அப்படிலாம் எனக்கு செய்யவே மாட்டார். எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துவாங்க, இல்லை பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு முக்கியமான சமையலுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவர்கிட்ட வந்து ஈர்த்த விஷயத்த பண்ணுவேன். நல்ல விஷயம். இப்போ சிம்மில் வச்சுக்கிறோம். அதை கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்க விட்டு அதில் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். என்ன பண்ண போட போகிறோம்? கொஞ்சம் போல் தேங்காய், ரொம்ப லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் இந்த குவான்டிட்டிக்கு போதுமா? போதும். சரி, ஓகே. வெள்ளைப்பூண்டு 4. நல்ல வெள்ளை பூண்டு 4. அதுக்கப்புறம் மிளகு 1/2 ஸ்பூன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் இதை அரைக்கணும். ஓகே, இது வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் அரைச்சிடணும்? நைஸாக அரைக்கப்படாது, ரொம்ப குறைன்னு இருக்கும், மீடியமாக இருக்கும். ஓகே, மீடியமாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ நாங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் என்ன மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. சைடில் இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து மிளகாய் பொடி, ஓகே, தனியாக பொடி போடணும். வீட்டில் ஒரு குழம்பு தூள் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணலாம்ல? அந்த பொடி தான் அது. ஓகே, அந்த பொடி தாங்க. இதில் என்ன போட்டு அரைச்சிருக்கீங்க? இது வந்து வெறும் மிளகா கொஞ்சம் மல்லி. இப்போ 3 கிலோ மிளகாய்னா 1 கிலோ மல்லி. சும்மா ரொம்ப காரமாக. இது வந்து கொஞ்சம் மீன் குழம்பு அதேமாரி இதுக்கு, இந்தமாரி வெந்தய குழம்புக்காக இது சேர்த்துக்குவோம். முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டு மிளகாத்தூள் அப்படி போட்டால் நல்லா இருக்காதுல்ல, அதனால வந்து 3 கிலோ மிளகான்னா 1 கிலோ மல்லி, கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு அரைச்சி. சோம்பு எவ்வளோ போட்டிருப்பீங்க? சோம்பு ஒரு 100 கிராம். சரி. அப்புறம் சீரகம் ஒரு 100 கிராம். அது மத்தரம் தான் இதில் போட்டோம். கொஞ்சம் மிளகு ஒரு 100 கிராம் மிளகு போட்டு இது மத்தரம் அரைச்சிருக்கோம். குழம்பு தூள் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 கிலோ மிளகா, அதுக்கப்புறம் 1 கிலோ தனியா, மிளகு வந்து 100 கிராம், சீரகம் 100 கிராம், அதுக்கப்புறம் சோம்பு 100 கிராம். இது எல்லாத்தையும் வந்து காய வச்சு அரைச்சிருங்க. ஓகே, அந்த குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் குழம்பு தூள் உங்கள் மெத்தடில் பண்ணுற குழம்பு தூள் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இது வந்து இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் காரமாக வேணா வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த தனியாக பொடி 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, சரி, ஓகே. இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுவோமா? ஆமாம் சார். ஓகே, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இப்போ வந்து இது கொஞ்சம் இதில் வதக்குறோம். நல்லா வதக்குறோம்.
அதாவது இவங்க சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுப்போட ஃப்ளேம் கூட ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சு வீட்டில் பண்ணுற மாதிரி மெதுவாக எப்படி நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. காய் இப்படி வதங்கினாதான் டேஸ்ட் இருக்கும் சார். வெங்காயம் வதங்கினாதான் குழம்பு ருசியாக இருக்கும். அப்படி கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ மிளகாப்பொடி இதில் எண்ணெயில் வதங்கியாச்சு, காயெல்லாம் வதங்கிச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சிருக்க புளியை கரைச்சி வச்சுருக்கு தேவையான அளவுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கிறோமா? பார்த்தீங்களா, இந்த புளி வேஸ்ட்டாக கூட சொல்லிட்டு, அதாவது வீட்டில் அம்மா எல்லாரும் செய்வாங்க. அந்த புளி நல்லா தேவையான இதுக்கு தான் ஊற்றுறோம். அப்படி அதையும் திருப்பி ஒரு டைம் கரைச்சி ஊற்றலாம். சரி, ஓகே. நல்லா கரைச்சி அதில் புளியை சக்கையெல்லாம் எடுத்துருவாங்க. சமையல் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் நிறைய புளியை போட்டு கரைச்சி அடி மேலோட்டமும் ஊற்றுவாங்க. வீட்டில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தண்ணி ஊற்றலாமா? தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் போட்டுடலாமா? எப்படி கொஞ்சம் அது கொதிச்சுக்கணும். சேர்ந்து கொஞ்சம் கொதிச்சு வரப்ப ஒரு 10 நிமிஷம், இறக்குறப்ப ஒரு 5 நிமிஷத்துல கொஞ்சம் லைட்டாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அதாவது இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். போக விட்டு கொஞ்சம் இதை ஊற்றணும். தேங்காயும் இதெல்லாம் அரைச்சிருக்கத கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றணும். ஓகே. இறக்குறப்ப கொஞ்சம் லைட்டாக வெல்லம் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்தாதான் அந்த குழம்போட டேஸ்டே வரும். சாம்பார்ல ரசத்துல கூட நீங்க லைட்டா வெல்லம் போட்டு பண்ணுங்க சார், செமையா இருக்கும். கண்டிப்பா உங்க ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஓகே சார், ஓகே. செட்டிநாடு ரசம் நீங்க பண்ணி தரீங்களா எங்களுக்கு? நல்லா பண்ணி தரேன். செட்டிநாடு ஸ்டைல்ல நல்லா பண்ணி தரேன். அதாவது வீட்ல எப்படி பண்ணுவாங்க ரசம், நிறைய பேர் எல்லா வீட்லயும் பண்ணுவீங்க. ஆனா இங்க செட்டிநாடு ஸ்டைல்ல பண்ற ரசமும் நம்ம பார்த்தலாம் சீக்கிரமா. சரிங்களா? இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை பாருங்களேன், கொஞ்சம் லைட்டா குறன்னு இருக்கு. இப்போ பேஸ்ட் போடலாமா? போட்டுடலாமே. போதுமா? போதும். இதுக்கு மேல போடக்கூடாது, சும்மா லைட்டா. கொஞ்சம் தேங்காய் அதிகமானாலும் நீங்க எல்லாத்தையும் போடக்கூடாது. அப்படி போட்டால் அந்த குழம்பு டேஸ்ட் எல்லாம் மாறும். ரைட்டா? மாறிடும். தேவையான அளவுக்கு கரெக்டாக போடுங்க. தேங்காய் வந்து ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக அரைக்கணும். சரி, ஓகே. இது ஏன் இது போடுறோம், இந்த மிளகு இதெல்லாம் இதில் சேர்க்குறோம்னா, இந்த வெந்தயம் இந்த மிளகு சேர்க்குறப்ப ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும்பா, செரிமானம் ஆகாது, ஒரு மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க, எரிச்சல் இருக்கும்பாங்க. இந்த தேங்காயும் இந்த மிளகும் செய்கிறப்ப கொஞ்சம் ஜீரண சக்தி அதிகமாகும். ஓகே, டன் டன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் இறக்குறப்ப அந்த பொடி போடுவோம். இதை விட்டீங்களே, முக்கியமான விஷயத்தை விட்டேன். அதாவது வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம் பவுடர் வறுத்து வெறும் சட்டியில் எண்ணெய் விடாமல் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படி. ஓகே. எவ்வளோ வெந்தயம் போட்டீங்க, எவ்வளோ சீரகம் போட்டீங்க? 5 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் சீரகம். இதை வந்து தனித்தனியாக வறுத்தீங்களா இல்லை ஒன்றா வறுத்தீங்களா? இல்லை, தனித்தனியாக தான் வறுத்தேன். ஓகே. இது போட்டுடலாமா? போட்டுடலாமே. சரி, ஓகே. இந்தாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த வெந்தய பொடி போடுறோம். வெந்தய குழம்புக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு. இதுதான், இந்த வாசம் தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த வெந்தய பவுடர், அதாவது இந்த வெந்தயம் சீரகமாக அரைச்சி போடுறீங்கல்ல, கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்குமா? ஆமாம், கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம். சரி, ஓகே. அடடா, அந்த வெந்தய குழம்பு பாருங்கள், அந்த டெக்ஸ்டர் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது. ரியலி வெரி குட். அடுத்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு லைட்டாக வெல்லம் சேர்க்குறோம். சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் எண்ணெய் கக்கணும். அப்படியே அந்த லைட்டாக சிம்மில் கொதிச்சதுன்னா அந்த எண்ணெய் கக்காது. அப்படியே டப்பு சிம்மில் இருந்தால் தான் அந்த குவாலிட்டி வரும் உங்களுக்கு. கொஞ்சம் வெல்லம் போடுறதில்ல, இறக்குறப்ப லைட்டாக போடணும், கொஞ்சம் டேஸ்ட்டாக. சும்மா ஒரு சின்ன துண்டு தான் வெல்லம் போட்டிருக்கோம், அதிகமாக போடக்கூடாது. சரிங்களா? டேஸ்ட் மாறிடும். இதுக்கப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா சூடாக சாதம், கொஞ்சம் குலைவா சாதம் இருக்கணும். அப்படி குலைவா, வேறன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் குலைவா இருக்கணும் சாதம். கொஞ்சம் இறக்குறப்ப கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றணும் அதில். இப்போ வெந்தய குழம்பு ரெடி.
டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா வெள்ளை சாதம் தான் இல்லை, ஆனால் குழம்பு டேஸ்ட் பண்ணிடுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை சாதம், வெள்ளை சாதம், ஒயிட் சாதம் கொஞ்சம் அந்த வேக வச்ச சாதம், குழந்தை சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர். அந்த சாப்பிடும்போது காரமும் தெரியுது, அந்த புளிப்பு டேஸ்ட் தெரியுது, அதுக்கப்புறம் அந்த வெந்தயம், ஆனால் அந்த கசப்பு தன்மை தெரியல. அப்படி சூப்பர். எனக்கு இப்போ தான் புரியுது அந்த வெங்காயம் தக்காளியும் எதுக்காக மெதுவாக வதக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்லோவாக தான் வதக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த வெங்காயம் தக்காளி பூண்டோட அந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு அருமையாக சூப்பராக வந்துருக்கு. ரியலி நைஸ். நிறைய பேர் வீட்டில் சமைப்பாங்க, வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு புளியை ஊற்று மசாலா போட்டு ரெடி, குழம்பு ரெடி சொல்லுவாங்க. ஆனால் அதோட பக்குவம், வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம் ரொம்ப முக்கியம். அந்த புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் பண்ண சொல்லலாம். பார்த்தீங்களா, நாங்கள் தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சது எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஊற்றுங்க, அதில் அப்படி பண்ணக்கூடாது, மொத்தமாக ஊற்றிட்டு அந்த டேஸ்ட் போயிடும். அதனால தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் தேங்காய் பேஸ்ட் ஊற்றி நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணினா எல்லா ரெசிபி நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போது யாராவது தேடி வராங்கன்னு வச்சுங்க, இப்போ உங்கள் மெஸ்ஸில் வந்து சாப்பிடணும், இப்போ நான் வெளியூர்லேருந்து வரேன், இல்லை இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாரும் தெரியும், சில பேருக்கு தெரியும், இன்னும் யாராவது தேடி வரணும்னா உங்கள் அட்ரஸ் தரலாமான்னு? கண்டிப்பாக சார். காரைக்குடி சுப்பிரமணியபுரம் 4வது வீதியில் வடக்கு அங்கே இருக்குது எங்கள் மெஸ்ஸு, முருகன் மெஸ்ஸுன்ட்டு. ஃபோன் நம்பர் நாங்கள் போடுறோம். யாருக்கு வயசானவங்களுக்கு சாப்பாடு வேணுனாலும் டோர் டெலிவரி ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நல்லா அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு, அவங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அவங்களுக்கு கேட்குற உணவை நாங்கள் கொடுக்குறதுக்கு ரொம்ப நாங்கள் விரும்புகிறோம். அப்படி 9790544905. நீங்கள் வெளியே வந்து ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்குமோ, மசாலா அதிகமாக இருக்குமோ அப்படிலாம் எதிர்பார்த்து போனதில்லை. ஒரு பேசிக்காக நம்ம வீட்டில் போனால் காரத்தோட அளவு எப்படி இருக்கும், ரசம் எப்படி இருக்கும், சாம்பார் இருக்கும், அதே மாதிரி நல்லாயிருக்கும். ரியலி வெரி குட். அதுவும் பர்டிகுலராக இந்த வெந்தய குழம்பு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார். ரொம்ப நன்றி. சந்திச்சதில் ரொம்ப நன்றி. சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.